இயக்குனர் இமயம் என்று போற்றப்படக்கூடிய பாரதி ராஜா அவர்களுடைய மறைவு திரைத்துறை வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இன்னைக்கு காலையில இருந்தே திரைத்துறையை சார்ந்த பிரபலங்கள் நிறைய பேர் பாரதி ராஜா அவர்களுடைய பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வந்துட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஒரு இயக்குனராக போய் பாரதி ராஜா அவர்களுக்கு மாலையை போட்டுட்டு வந்துடல. அவர் காலையிலிருந்து பாரதி ராஜா அவர்களுடைய உடல் பக்கத்திலேயே கையை கட்டிட்டு நின்றுட்டு இருக்காரு. யாரெல்லாம் பாரதி ராஜா அவர்களுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு நேரில் வர்றாங்களோ எல்லாரையுமே கூட்டிட்டு வந்து அஞ்சலி செலுத்த வச்சு சீமானவர்கள் ஒரு மகனாக தன்னுடைய கடமையை ஆற்றிக்கிட்டு இருக்காரு பாரதி ராஜா அவர்களுக்கு. பாரதி ராஜா அவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய மேடையில் பல தடவை பேசியிருக்கிறாரு. சீமானவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவு அப்படிங்கிறத கோரி இருந்திருக்காரு. சீமானவர்களை ஒரு மகனாக பாவிச்சாரு பாரதி ராஜா அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஒரு மூத்த இயக்குனர்களை மதிக்கிறதுல சீமானவர்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. இதே போல தான் மணிவண்ணன் அவர்கள் நான் இறந்ததுக்கு பிறகு சீமானவர்கள்ட்ட தான் புலிக்கொடி இருக்கு, என்னுடைய உடல்ல புலிக்கொடியை போத்தி அடக்கம் பண்ணணும் அப்படின்னு மணிவண்ணன் அவர்கள் சொல்லிட்டு அவருடைய உயிரை திறந்திருப்பார். அதுபோல் இந்த மூத்த இயக்குநர்களுக்கும் சீமானவர்களுக்குமான உறவு அப்படிங்கிறது வார்த்தையால் வர்ணிக்க முடியாத ஒன்று. இதே போல தான் ஒரு மகனாக தன்னுடைய கடமையை பாரதி ராஜா அவர்களுக்கு சீமானவர்கள் செய்து கொண்டிருக்க, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் தமிழக முதலமைச்சருமான விஜய் அவர்கள் நேரில் வந்து அஞ்சலி செலுத்துவதற்காக வர்றாரு. மாலையெல்லாம் போட்டு சீமானவர்களை அவர் கண்டுக்கவே இல்லை. சீமானவர்கள் பாரதி ராஜா அவர்களுடைய உடல் முன்னாடி இருக்கு, கை கட்டிட்டு இப்படி நிற்கிறாரு. சீமானவர்கள் இப்படி குனிஞ்சிருக்காரு. விஜய் அவர்கள் வந்து அஞ்சலி செலுத்திட்டு இருக்காரு. அந்த ஆங்கிள் இருந்து ஒரு போட்டோவை எடுத்து, இந்த இறப்புல கூட ஒரு அரசியலை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாவேகாவினரால் செய்ய முடியும் அப்படின்னு சமூக ஊடகங்களில் சாமி முன்னாடி சாந்தமாக தான் நிற்கணும் அப்படின்னு சீமானவர்களை தாவேகாவினர் கடுமையாக விமர்சிச்சுட்டு வர்றதை பார்க்க முடியுது. சீமானவர்களை ட்ரோல் பண்ணிட்டு வருவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அதாவது பாரதி ராஜா அவர்கள் இறந்துட்டாரு, அவருடைய உடல் அப்படிங்கிறது வைக்கப்பட்டிருக்கு. விஜய் அவர்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு வர்றாரு. அப்போ அந்த இடத்துல சீமானவர்களால் என்ன பண்ண முடியும்? விஜய் அவர்களே வாங்க, இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு 1-on-1 பாக்ஸிங் மேட்ச் வச்சுக்கலாம், 1-on-1 ரெஸ்லிங் மேட்ச் வச்சுக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டா இருக்க முடியும்? ஒரு மேடையில் விஜய் அவர்கள் சீமானை வந்து அல்லுசிலுன்னு சொல்கிறதும், சீமானவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மேடையில் சீமானவர்கள் கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறதும் அப்படிங்கிறது அவங்க 2 பேருக்கு நடுவில் அரசியல் ரீதியான மோதல். அந்த மோதலை ஒரு சாவு வீட்டில் அவங்க 2 பேரும் பண்ணிக்கணும் அப்படின்னு இந்த தாவேகா கும்பல் எதிர்பார்க்குது. அப்படின்னா என்ன மாதிரியான மனநிலையில் இவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இன்னொரு பக்கம் கமலஹாசன் வரும்போது சீமானவர்கள் அவரை அழைத்துட்டு போகிறதுக்காக நின்றுட்டுருக்காரு, கங்கை அமரனும் நின்றுட்டுருக்காரு. கமலஹாசன் அவர்கள் வந்து சீமானவர்களை கண்டுக்காம, சீமானவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காம நேராக கங்கை அமரனோட கையை பிடிச்சிட்டு கமலஹாசன் அவர்கள் பாரதி ராஜா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த போகிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று சமூக ஊடகங்களில் காட்டுத்தீயாக பரவிட்டு இருக்கு. கமலஹாசன் அவர்கள் பார்த்தீங்களா, சீமானை மதிக்கலை, சீமானை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கிறாங்க. இதில் சீமானவர்கள் மேலேயும் தப்பு இருக்குது அப்படிங்கிறேன். ஏன்னா கமலஹாசன்லாம் ஒரு ஆளுன்னு கட்சி தொடங்கி நான் சீமான் வீட்டுக்கு நேரடியாக வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப இல்லை கமலஹாசன் அவர்கள் என்னதான் இருந்தாலும் ஒரு மூத்த கலைஞர், அவர் வந்து என்ன பார்க்கறது சரியாக இருக்காது, நான் போய் அவரை சந்திக்கிறேன் அப்படின்னு மேன்மையோடு மிகப்பெரிய ஒரு பெருமிதத்தோடு நடந்து கொண்ட தலைவர் சீமானவர்கள். அந்த ஒரு நன்றியெல்லாம் கமலஹாசன் அவர்களுக்கு இல்லாமல் இன்னைக்கு மக்கள் வேணும்னா சீமானவர்களை புறக்கணிச்சிருக்கலாம். ஆனால் சீமானவர்களுடைய அரசியலை யாராலும் புறக்கணிக்க முடியாது. ஏன்னா சீமானவர்கள் இப்போ வரைக்கும் தமிழர்களுடைய நம்பிக்கையாக இருக்காரு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. கமலஹாசன் மாதிரி டார்ச் லைட்டை தூக்கி அடிச்சுட்டு ஸ்டாலினோட போய் கூட்டு வச்சுக்கிட்டு ஒத்த சீட்டு கூட இல்லாமல் இருக்கிற எல்லாருக்கும் போய் பிரச்சார பீரங்கியாக திமுகவுடைய பேச்சாளராகவே கமலஹாசன் அப்படிங்கிறவர் மாறி இருக்கிறாரு. ஸோ கமலஹாசன் மாதிரி ஒரு கேவலமான அரசியலை பண்ணவே
முடியாது. கமலஹாசன் போன்ற நபர்கள் சீமான் அவர்களுக்கு மரியாதை கொடுத்து தான் சீமான் அவர்களுடைய மரியாதை மேலே போகணும் அப்படின்னா அப்படிப்பட்ட மானங்கட்ட மரியாதையே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி தம்பிகளும் சமூக ஊடகங்களில் கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் சீமான் அவர்களை கண்டுகொள்ளாத விஜய் அவர்கள் ராதிகா அவர்களை போய் அப்படி கட்டி பிடிச்சி அவர் ஆறுதல் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ராதிகா தரப்புலேருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை. இதில் தாவேகாவுடைய தொண்டர்கள் சமூக ஊடகங்களில் ஒரு சிஎம் வந்திருக்காரு, எந்திரிச்சு நின்று மரியாதை கொடுக்க மாட்டீங்களா? ராதிகாவுக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் அவங்க சேர்லேயே உட்காந்துருப்பாங்க. விஜய் அவர்களுடைய பெருந்தன்மையை பார்த்தீங்களா? விஜய் தன்னை ராதிகா மதிக்கலை அப்படின்னா கூட ராதிகாவை அரவணைத்து ஆறுதல் சொல்லிட்டு வர்றாரு. எங்கள் தளபதியை பார்த்தீங்களா எப்படிப்பட்ட நல்லவர் அப்படின்னு சமூக ஊடகங்களை உட்காந்து. டேய், புரியவே இல்லை எனக்கு. ராதிகா விஜய் அவர்களுக்கு திரைத்துறையில் சீனியர். அவர் இன்னைக்கு சீஃப் மினிஸ்டராக இருக்கலாம், ஆனால் ஒரு துக்க நிகழ்வுக்கு போகும்போது அவரும் சமம் தான். விஜய் அவர்களை பார்த்து காவல்துறை அதிகாரிகள் எந்திரிச்சு நிற்கிறதும், சல்யூட் பண்ணுறதும், மந்திரிகள் நிற்கிறதும், எம்எல்ஏக்கள் நிற்கிறதும் அது புரோட்டோகால். வாக்களித்த எளிய மக்கள் எந்திரிச்சு நிற்கணும், விஜய் வந்தால் உட்காந்துருக்க கூடாது அப்படின்னு யார் சொன்னது உங்களுக்கு? இது ஒரு சர்வாதிகார போக்கா தெரியலையா? ராதிகா மேலே கிரிட்டிசிசம், ராதிகா எந்திரிச்சு நிற்கலை அப்படின்னு. ராதிகாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா இதே பாரதி ராஜா அவர்கள். அப்போது நம்மளை திரைத்துறைக்குள்ளே கொண்டு நமக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை கொடுத்த ஒரு நபர் போயிட்டாரே, அப்பா மாதிரி நினச்ச நபர் இன்றைக்கி நம்ம கூட இல்லையே அப்படின்னு ஆழ்ந்த வருத்தத்தில் இருக்கக்கூடிய நபர் முதலமைச்சர் வராரு, எந்திரிச்சு நின்று மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு பேசுறது, ராதிகாவை கிரிட்டிசைஸ் பண்ணுறது, கேவலப்படுத்துறது என்ன மாதிரியான உளவியல்? சீமானவர்கள் விஜய்க்கு முன்னாடி கையை கட்டிட்டு நின்னாரு, மேடையில் வாய்கிலேயே பேசினாரு. விஜயை இந்த இடத்துல ஃபேஸ் பண்ண முடியல சீமானால. உனக்கு தைரியம் இருந்திருந்தா விஜய் நேரில் வந்திருக்காருல, நீ பேசி ஜெயிச்சிரு பார்ப்போம் விஜய அப்படின்னு சொல்லிலாம் பேசுறாங்க. ஒரு துக்க வீட்டில் எப்படியா நடந்துக்க சொல்றீங்க? அமைதியா கையை கட்டிட்டு நிக்காம நம்ம ரேஞ்சுக்கு ஒருத்தனை அடிக்கணுமான்னு பார்த்தேன், பரவாயில்ல 10 நிற்கிது அப்படின்னு உங்கள் விஜய் மாதிரி டயலாக் பேசிகிட்டு இருப்பாரா சீமானு? சீமான் அவர்கள் பாரதி ராஜா அவர்களுக்கு ஒரு மகனாக நின்று ஒரு கடமையை செய்திருக்கிறார். கங்கை அமரன் அவர்கள் பாரதி ராஜாவுடைய உறவினர்கள் அஞ்சலி செலுத்த வந்தப்ப கண்ணா பின்னான்னு திட்டியிருக்கார். அவர் உடம்புக்கு முடியாமல் அவருடைய கடைசி காலகட்டத்தில் அவரை அம்போன்னு விட்டுட்டு போயிட்டு இப்போ அவர் செத்ததுக்கப்புறம் எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு மாலையை தூக்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு வசைபாடி இருக்கார். அதே போல பாரதி ராஜா அவர்கள் செத்துட்டாரு, அவருக்கு போய் ஒரு மாலையை போட்டு மரியாதை செலுத்திட்டு வரலன்னா நம்மளை 4 பேர் விமர்சிப்பான் அப்படிங்கிறதுக்காக தான் விஜய் போன்ற நபர்கள்லாம் அஞ்சலி அப்படிங்கிறத செலுத்திட்டு போகிறாங்க. ஆனால் சீமான் அப்படி இருக்க முடியுமா? ஒரு அப்பா பையன் மாதிரி 2 பேரும் பழகினதுக்கப்புறம் அவர் இல்லைங்கிறப்போ என்னதான் நம்ம ஒரு கட்சி தலைவர் இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம அப்பாவாக நினச்சி பழகிட்டோம், இது நம்ம வீட்டில் நடந்திருக்கக்கூடிய ஒரு துக்க நிகழ்வு அப்படின்னு சீமான் அவர்கள் ஆணி அடித்த மாதிரி பாரதி ராஜா அவர்களோட உடல் பக்கத்திலேயே நின்னுகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது சீமானுடைய மேன்மையை, சீமானுடைய மனிதாபிமானத்தை, சீமானுடைய குட் குவாலிட்டியை காட்டுது. கமலஹாசன் போன்று விஜய் போன்று அகந்தை மிக்கவர்களுக்கு சீமானவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய எளிய பண்பு அப்படிங்கிறது வரவே வராது. கமலஹாசன் அவர்கள்லாம் இன்னைக்கு அரசியலில் ஒன்றுமே இல்லாமல் போனதற்கு முக்கிய காரணம் என்னன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஒரு கேவலமான பண்பு தான். இதே மாதிரி பிக் பாஸ் சீசன் 7ல் ஒரு நபருக்கு ரெட் கார்டு கொடுத்து அதுக்கப்புறம் கமலஹாசன் அப்படிங்கிறவர் பிக் பாஸ்ல இருந்தே காணாமல் போனார். அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அவர்கள் பிக் பாஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு. ஸோ பிக் பாஸ்லையும் ஒன்றுத்துக்கும் இல்லாமல் போயிட்டாரு கமல், அரசியல்லையும் ஒன்றுத்துக்கு இல்லாமல் போயிட்டாரு. அதே போல திரை உலகத்திலையும் கமலஹாசன் இப்படிப்பட்ட பண்பு இருக்கக்கூடிய நபர், மற்றவர்களை மதிக்க தெரியாத ஒரு நபர் அப்படின்னா நாளைக்கு திரை உலகத்தில் இருந்தும் அவர் காணாமல் போறனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. கமலஹாசன் அவர்கள் எப்படி அரசியலில் புறக்கணிக்கப்பட்டாரோ, கமலஹாசன் அவர்கள் எப்படி பிக் பாஸ்ல புறக்கணிக்கப்பட்டாரோ, மக்களால் புறக்கணிக்கப்பட்டாரோ, இப்போ ஒத்த சீட்டுக்கு போய் திமுக கிட்ட கையேந்தி நிற்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்காரோ, விஜய் அவர்களும் அதே போல மற்றவர்களை மதிக்கக்கூடிய பண்பை கற்றுக்கல. நான் முதலமைச்சர், எல்லாரும் எனக்காக எந்திரிச்சு நிற்கணும் அப்படின்னு தன்னுடைய தொண்டர்களை பேச விட்டு வேடிக்கை பார்க்குறாரு அப்படின்னா கமலஹாசனுக்கு ஏற்பட்ட அதே நிலை நாளைக்கு விஜய் அவர்களுக்கும் ஏற்படும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன். அரசியல் அப்படிங்கிறது சாவு வீட்லேயும் பேசப்படக்கூடாது, ஒரு சாவை வச்சும் பேசப்படக்கூடாது. ஒரு சாவை வச்சு கேவலமான அரசியலை தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய நபர்களால் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. மக்களாகிய நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு செயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.